உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, 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 உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது இல்லை. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உந்தன் சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் கூடும், எல்லாம் கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மா கூடாதது ஒன்றும் இல்லையே. ஆண்டவரால எல்லாம் கூடும், எல்லாம் ஆண்டவரால் எல்லாம் கூடும். என்ன கூடும் அப்படின்னு நம்ம அவரை கேட்கணும். ஆண்டவருமால என்ன கூடும்? உங்களால் முடியாததெல்லாம் என்னால் முடியும், இல்லை நம்மளால் கூடாதது எல்லாம் அவரால் செய்யக்கூடும், அவரால் செய்யக்கூடும். நம்மளால் செய்ய முடியாதது எல்லாம் அவரால் செய்ய முடியும், நம்மளால் கூடாதது எல்லாம் அவரால் கூடும். அதான் இன்றைக்கி நமக்கு சொல்கிறது, உங்களால் இதெல்லாம் கூடலையோ அதெல்லாம் என்னால் கூடும். இந்த கூடுன்றது உங்களால் இதெல்லாம் முடியலையோ அதெல்லாம் என்னால் முடியும், உங்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியும், உங்களால் இதெல்லாம் செய்ய முடியலையோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியும். அதை தான் தேவன் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கூட நாம் அப்படி பார்க்குறோம். மத்தேயு 19:26 கூட ஆண்டவர் சீசர்கிட்ட சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இயேசு அவர்கள் சீசர்களை பார்த்து, மனுஷரால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும், இதெல்லாம் மனுஷனால் கூடாதோ. இது சொல்லப்பட்ட பின்னணியை நான் உங்களுக்கு சொல்லாமல் அந்த சொல்லப்பட்ட வார்த்தையை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த வார்த்தை சொல்லப்பட்ட பின்னணி வேறு, அது சொல்லப்பட்ட அர்த்தங்கள் வேறு. ஆனால் அந்த அர்த்தத்தின் அடிப்படை நான் சொல்லாமல் அந்த வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். என்னது? மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். அதான் இன்றைக்கி நமக்கு சொல்கிறது. உங்களால் எதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியலையோ, கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களில், கடந்த வருஷங்களில் எதெல்லாம் உங்களால் செஞ்சு முடிக்க முடியலையோ அது எல்லாம் என்னால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இதை தேவன் யாருக்கு செய்ய விரும்புகிறார், எப்படி செய்ய விரும்புகிறார் என்பது தான் இந்த காலை வேளையில் நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ நம்மளால் கடந்த நம்ம யோசிச்சு இதெல்லாம் நம்மளால் முயற்சி பண்ணி முடியாமல் போயிடுச்சு, இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி முடியாமல் போச்சு, இதெல்லாம் நம்ம ஜெபிச்சு நமக்கு கூடாமல் போயிடுச்சு, எவ்வளவோ நம்ம பிரயாசம் எடுத்தோம், அந்த பிரயாசங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு கைகூடாமல் போயிடுச்சு. நம்மளால் முயற்சி பண்ணி நாம் முயற்சி பண்ணி முடியாததை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? முடிக்க வைக்க விரும்புகிறார். நம்ம முயற்சி பண்ணி முயற்சியை பண்ணாத இருக்கிறதுல நிறைய பேர் முயற்சியை என்ன செய்ய மாட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அந்த முயற்சி பண்ணாததல்ல, முயற்சி பண்ணி முடியாததை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா முடிக்க விரும்புகிறார். இது முயற்சி பண்ணி முடியாததை கர்த்தர் என்ன செய்ய வைக்க விரும்புகிறார்? முடிக்க வைக்க விரும்புகிறார். அதான் இன்றைக்கி காலையில் நமக்கு சொல்கிறது, நீங்கள் முயற்சி பண்ணி உங்களால் முடியாததை நான் என்ன செய்ய வைக்கிறேன்? நான் முடிய வைக்கிறேன், இல்லை நான் முடிக்க போகிறேன். அதுதான் இன்றைக்கி நமக்கு காலையில் சொல்கிற வார்த்தை. அப்போ இதை தேவன் நமக்கு செய்யணும்னா நாம் என்ன செய்யணும், இல்லை யாருக்கு இதை செய்ய போகிறார்? இதை யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இதுக்கு ஒப்பனையான அந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். யோவான்
11ஆம் அதிகாரத்தில் ஒப்பனையான ஒரு பகுதி. பல முறை நம்ம தெரிஞ்ச பகுதி தான். ஆனாலும் தெரியாத ஒரு 3 காரியத்தை கர்த்தர் நாட்களில் அதிலிருந்து நம்ம கவனிக்க நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம்மளால் இதெல்லாம் முயற்சி பண்ணி முடியாமல் போச்சோ அதை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? முடிக்க விரும்புகிறார். அதை முடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? என்ன செஞ்சால் அவர் நமக்கு முடிப்பா? நான் இருக்க வேண்டிய மாதிரியே இருந்துட்டா அதை முடிச்சிருவாரா? இல்லை நான் செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் கர்த்தர் அதை முடிப்பாரா என்பது தான் அந்த காலை வேளையில் நாம் கவனிக்க வேண்டியது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கலாம். மரியாளும் மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லலை, வியாதியா இருப்பான்னு சொல்லலை, வியாதியா இருந்தான் அப்படி சொல்கிறார் இல்லையா? 3 காலமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று கடந்த காலம், இன்னும் நிகழ்காலம், இன்னும் எதிர்காலம். இதை எப்படி சொல்கிறார் ஆண்டவர் அப்படி சொல்லும்போது, அவன் வியாதியா இருந்தான் அப்படின்றார் இல்லையா? இருக்கிறான் அப்படின்னா அது நிகழ்காலம், இருப்பான் அப்படின்னா அது எதிர்காலம், இருந்தான் அப்படின்னா அது கடந்த காலம். அது கடந்த காலம். வியாதியாய் இருந்தான். பூசி துடைத்தவள் இந்த மரியாளே. லாசரு வியாதியை திரும்ப சொல்றார். வியாதியா இருக்கிறான்னு சொல்லல, இருந்தான் அப்படின்னு சொல்றார். சொல்லும் போதெல்லாம் அவர் எப்படி சொல்றாருன்னா கடந்த காலத்தை மையப்படுத்தி என்ன செய்கிறார் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். இருந்தான் இருந்தான் அப்படின்றார். இருந்தான். அவருடைய சகோதரிகள் ஆண்டவரே வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல ஆட்களை அனுப்பினாள் அப்படின்றார். சார் இப்போ கவனத்துக்கு அது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க வியாதியா இருக்கும்போது இல்லை இருக்கிற போது அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களுக்கு சொல்லி அனுப்பலை. வியாதியா இருந்தான்னு சொல்கிறார். ஏன் இருந்தான்றதுக்கும் ஏன் அந்த காலத்தை நான் மையப்படுத்துகிறேன்னா, இருக்கிறான் அப்படின்னா அவங்க முயற்சியே பண்ணலை, நேரம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தேவன்கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இருந்தான் அப்படின்னா எப்போ சொல்கிறாங்க? வியாதியா இருக்கிற போது சொல்லலை, வியாதியா இருந்த போது சொல்கிறார். வியாதியா இருக்கிறது ஒரு அனுபவம், வியாதியா இருந்தது ஒரு அனுபவம். வியாதி இருந்திருக்கிறான் அப்படின்னா கடந்த காலத்தில் வியாதியா இருக்கிறான்னா இப்போ வியாதியா இருக்கிறான்னு அர்த்தம். இப்போ அவன் இருந்து தான் இருக்கிறான், ஆனால் கடந்த காலத்துலேருந்து அவன் என்னவா இருக்கிறான்? வியாதியா இருந்து கொண்டு அவன் இருக்கிறான். இப்போ இருக்கிறான். அப்போ தான் புதுசாக என்ன செய்கிறான்? அவன் இருக்கிறான், புதுசாக அவன் இருக்கிறான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, உன்னால் முயற்சி பண்ணி முடியாததை நான் என்ன செய்வேன்? நான் முடிக்குவேன். நீ முயற்சி பண்ணி உங்களால் முடியாததை நான் என்ன செய்வேன்? நான் அதான் நமக்கு சொல்கிறது. நான் அவன் முயற்சி பண்ணி நம்மளால் முடியாததை அவர் என்ன செய்ய போகிறாரு? முடிக்க வைக்க போகிறார். இப்போ இவங்க ஏன் இந்த காலத்தை சொல்கிறேன்னா, வியாதியாக இருந்தான்னாக்கா கடந்த காலம் இல்லையா? கடந்த காலம். இப்போ வியாதிப்பட்ட உடனே அவன் எங்கே போயிருக்கணும்? ஆண்டோட்ட போயிருக்கணும். ஆண்டோட்ட போயிட்டா என்ன அர்த்தம்னா, அவங்க முயற்சி என்ன செய்யலை, அவனை சுகமாகறதுக்கு எந்த வித முயற்சியுமே அவங்க எடுக்கலைன்னு அர்த்தம். அவன் வியாதிப்பட்ட உடனே அவங்க ஆண்டவரே மாதிரி சுகவீனமாக இருக்கிறான்னு சொல்லி அனுப்பியிருந்தான்னா என்ன அர்த்தம்? அவங்க எந்த விதம் அவன் சுகமாகுவதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை அப்படின்னு அர்த்தம். இருந்தான்னா என்ன அர்த்தம்? ஏன்னா கடந்த காலத்தில் வியாதியாக இருக்கிறான். அப்போ அவன் சுகமாகிறதுக்கு ஒரு முயற்சி. என்ன முயற்சி? ஆண்டவரை தேடுறாங்க. அப்போ ஆண்டவரை எப்போ தேடுறாங்க? கடைசி நேரத்தை தான் என்ன செய்வாங்கன்னா ஆண்டவரை தேடுவாங்க. கடைசி நேரத்தான். இந்த 12 வருஷம் பெருமடஸ்தர் இருக்கு இல்லையா? எப்போ ஆண்டவர்கிட்ட போனால் பல வைத்தியர்கிட்ட போய் பல பேரால் அப்போ பல முயற்சி எடுத்தான். பல முயற்சி எடுத்து என்ன செய்யலை, முடியல. அப்போ தான் கடைசி எங்கே போகிறோன்னா ஆண்டவர்கிட்ட போகிறான். அப்போ இவங்களும் எப்போ ஆண்டவர்கிட்ட போகிறாங்க அப்படின்னா, வியாதியை இருக்கிற போது போல வியாதியை இருந்தான். வியாதியை இருந்தான்னு அர்த்தம், ரொம்ப நாளாக வியாதியாக இருக்கிறான். அப்போ என்ன செய்கிறாங்க? அவங்க பல முயற்சி எடுக்கிறாங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு என்ன கொடுக்கலன்னா நல்ல பலனை கொடுக்கல. அவங்க எடுத்த முயற்சி அவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கல. அப்போ அந்த நல்ல பலனை கொடுக்காத போது தான் அவங்க எங்கே போகிறாங்கன்னா, இப்போ ஆண்டவரை தேடி என்ன செய்கிறாங்க? ஆட்கள் அனுப்புகிறாங்க. நீ சிநேகிக்கிறவன் வியாதிக்கான சொல்லி ஆட்களை அனுப்பினார்கள். இப்போ தான் அந்த முயற்சி என்ன செய்கிறாங்க? எடுக்கிறாங்க. முன்ன எடுத்த முயற்சிகள்லாம் வேறு, இப்போ எடுக்கிற முயற்சிகள் வேறு. அப்படின்னா அவனோட முயற்சி என்ன ஆகிட்டே இருக்குது?
தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. தொடர்ந்து அவன் என்னைக்கு பலவீனப்பட்டவனோ அன்னையிலிருந்து அவங்க முயற்சி என்னாகிட்டே இருக்குது, தொடர்ந்து அந்த முயற்சி வந்து கொண்டே இருக்கிறது. அவங்க முயற்சி பண்ணி கொண்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த முயற்சி என்ன செய்யலை, இதுவரைக்கும் அவங்களுக்கு நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கல. அந்த நல்ல பலனை எப்போ கொடுத்து இந்த வியாதியாக இருக்கிறான், இது வினாவரான், மறிக்கிறான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டு 17 வசனம் சொல்லுது, அவன் 4 நாள் ஆயிற்று என்று ஆண்டவர் அறிகிறார் இல்லையா. இயேசு அங்கே வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சே என்ன செய்கிறான் என்று சொல்லுகிறான். கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சே அப்படின்னு என்ன செய்கிறான்னா அவன் சொல்கிறான். கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகிப்போச்சு, அவங்க எடுத்த முயற்சி இதுவரைக்கும் என்ன கொடுக்கல, பலன் கொடுக்கல. இந்த பலன் கொடுக்காததை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார். 43வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். 43வது வசனத்துக்கு வாங்க பார்க்கலாம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அப்போ இதுவரைக்கும் அவங்க எடுத்த முயற்சி அவங்களுக்கு என்ன கொடுக்கல, பலன் கொடுக்கல. அவங்களால் முயற்சி பண்ணி முடியாததை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா முடிக்க வைக்க விரும்புகிறார். இந்த முயற்சி பண்ணி முடியாததை முடிக்க வைப்பதற்கு தேவன் ஏற்படுத்தின காரணம் என்ன, யாருக்கு இதை தேவன் செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, நம்மளால் முடியும்னா அவராலையும் முடியும். நம்மளால் முடியும் அப்படின்னா நம்ம செய்ய முடியும். நம்ம செய்ய வேண்டியதை 3 சொல்கிறேன். நம்ம செய்ய வேண்டியதை செய்ய முடியும்னா அவருக்கும் செய்ய முடியும். நம்ம அவரை செய்ய முடியாது, அவர் எதிர்பார்க்கிறத நம்ம செய்ய முடியாது அப்படின்னா அவரும் நமக்கு செய்ய முடியாது. யாருக்கு முயற்சி பண்ணி அதை முடிக்க நம்ம முயற்சி பண்ணி முடியாததை யாருக்கு தேவன் முடிக்க போகிறாருன்னா, நம்மளால் முடிஞ்சா அவரால் முடியும். நம்மளால் முடிஞ்சா என்ன முடிஞ்சா நான் சொல்கிறேன், 3 சொல்கிறேன். ஸோ நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்ய முடிஞ்சா அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய அவரால் முடியும். ஆனால் அவர் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் அவராலையும் செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டியதையே நாம் செய்ய முடியாதுன்னா அவர் செய்ய வேண்டியதும் அவர் செய்ய முடியாதுன்னு சொன்ன, செய்ய முடியாத இல்லை செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். நம்மளாலையும் செய்ய முடியாத இல்லை செய்ய முடியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம், செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம். சரி, இன்னைக்கு காலை ஜெபத்துக்கு வந்திருக்க முடியுமா? இன்னைக்கு காலையில் ஜெபத்துக்கு எல்லாரும் வர முடியுமா? முடியும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், முடியாதுன்னு சொல்கிறோம். நம்ம ஜெபத்துக்கு வர முடியும், ஜெபிக்க முடியுமா? முடியும். ஆனால் என்ன செய்கிறோம், முடியாது. நம்மளால் முடியாதவனை கதை என்ன செய்ய சொல்ல போகிறதில்ல. நம்மளால் செய்ய முடிகிறதையே நாம் முடியும் என்று சொல்லுவோமானால் அவரும் சொல்லுவார், உன்னால் முயற்சி பண்ணி உனக்கு முடியாததை நான் என்ன செய்வேன், நான் முடிக்குவேன். இல்லை, நான் எதிர்பார்க்கிறத உன்னால் செய்ய முடியலன்னா உனக்கு செய்ய என்னாலையும் முடியாது. நம்ம முடியாதுன்னா அவரும் முடியாதுன்றாரு, நம்ம முடியும்னா அவரும் முடியுன்றார். இன்னைக்கு முடியுமா முடியாதுன்றது நம்ம தான் முடிவு. அவர் செஞ்சு முடிக்கணுமா வேணுமா வேணான்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். நாம் எடுக்கிற முடிவில் தான் அவர் முடிவெடுக்கிறார். நம்ம எடுக்காத முடிவினால் அவர் என்ன செய்ய போகிறதில்லைன்னா முடிவெடுக்கிறது இல்லை. நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம், அந்த முடிவின் அடிப்படையில் தான் தேவன் நமக்கு முடிவெடுக்கிறார். யார் முடிவில்? நாம் எடுக்கிற அந்த முடிவிலிருந்து தான் தேவன் என்ன செய்கிறார், நமக்கு ஒரு முடிவெடுக்க விரும்புகிறார். நம்ம என்ன முடிவெடுக்கிறோம், எதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறத செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோமோ அவரும் சொல்லுவார், உன்னால் முயற்சி பண்ணி முடியாதது என்னால் செய்து முடிக்க முடியும். என்னால் முடியாது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அவரும் சொல்கிறாரு, உனக்கு செய்ய என்னாலையும் முடியாது. முடியுமா முடியாதுன்றதை, முடியணுமா முடியக்கூடாதுன்றதை இப்போ யார் தான் முடிவெடுக்கணும், நம்ம தான் முடிவெடுக்கணும். இப்போ அங்கே இருக்கிறாங்க 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஒருத்தியால் செய்ய முடியாதது இன்னொருத்தியால் செய்ய முடியுது. ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரால் ஒருத்தியால் செய்து முடிக்க ஒருத்தியால் செய்ய முடியல, ஆனால் ஒருத்தியால் செய்ய முடியுது. அந்த ஒருத்தியால் இதெல்லாம் செய்ய முடியல, ஆனால் ஒருத்தியால் இதெல்லாம் செய்ய முடியுது. இப்போ 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்காகவும் ஆண்டவர் என்ன செய்யலை, அவங்க முயற்சி பண்ணதை முடிக்கலை. யாருக்காக? மார்த்தாள் மரியாள் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டில் இருக்கிறாங்க. 2 பேருமே விசுவாசிங்களா? 2 பேருமே விசுவாசிங்களா? 2 பேருமே ஒரே சர்ச்சை சேர்ந்தவங்களா? 2 பேரும் ஒரே சர்ச்சை சேர்ந்தவங்களா? ஆமாம், ஒரே சர்ச்சை சேர்ந்தவங்க. 2 பேரும் ஒரே விசுவாசிங்க, ஒரே சபையை சேர்ந்தவங்க, ஒரே பாஸ்டர். யாரு?
இயேசுநாதர் தான் அவங்களுக்கு பாஸ்டர் இல்லையா? அவங்களுக்கு யார் பாஸ்டர்? இயேசுநாதர் தான் அவருக்கு பாஸ்டர். ஆண்டவர் தான் அவங்களுக்கு அன்னைக்கு பாஸ்டர். அப்படின்னா ஒரே சர்ச்சு, ஒரே பாஸ்டர், ஒரே வீடு, எல்லாம் ஒன்றே இல்லையா? ஆனால் ஒருத்தியால் செய்ய முடியாதது ஒருத்தியால் என்ன செய்ய முடியுது? ஒருத்தியால் செய்ய முடியுது. ஆமே, ஒருத்தியால் செய்ய முடியாதது ஒருத்தியால் செய்ய முடியுது. அப்போ நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ட்டோம்னா அவரும் சொல்லுவார் என்னாலையும் செய்ய முடியாது. என்னால் முடியும்னு சொன்னால் அவரும் சொல்லுவார் என்னாலையும் முடியும். இன்னைக்கு முடியுமா முடியாதான்றது நம்ம தான் முடிச்சு எடுக்கணும். நம்ம முடிவில் தான் அவர் என்ன செய்வார்? நமக்கு தேவன் முடிவை எடுப்பார். ஆமே. அப்போ என்னால் என்ன செய்ய முடியும்? ரெண்டு பேரும் ஒரே விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆனால் ஒருத்தர் என்ன செய்ய முடியுது? செய்ய முடியுது. ஒருத்தர் என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமானால் அவரால் செஞ்சு முடிக்க முடியும். நம்பர் 1, எல்லாவற்றை பார்க்கிலும் தேவன் தான் முக்கியம் என்று தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமானால் அவராலையும் நமக்கு முயற்சி பண்ணி முடியாததை முடிக்க முடியும். அவராலையும் நம்ம முயற்சி பண்ணி முடியாததை அவர் என்ன செய்ய முடியும்? முடிக்க முடியும். எப்போ? எல்லாவற்றை பார்க்கிலும் அவர் எனக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா, எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அப்படின்னு என்னால் முடியும்னா அவரால் என்ன செய்ய முடியும்? லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் 10ஆம் அதிகாரம் 38லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, லூக்கா 10:38லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் பற்பல வேலைகளை செய்வது. ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? எனக்கு வேலைகளை பார்க்கிலும் எனக்கு தேவன்தான் முக்கியம் என்று அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க அவளால் முடியும். ரெண்டு பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் இதுதான் முக்கியம், எனக்கு வேலை தான் முக்கியம், தேவனை விட தேவனுடைய சமூகத்தை விட எனக்கு வேலை தான் முக்கியம் என்று ஒருத்தியால் சொல்லி எங்கே போக முடியும்? வேலைகளுக்கு போக முடியும். எப்போ? உட்கார வேண்டிய நேரத்தில், அதாவது வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் உட்காரன்னு ஆண்டவர் சொல்லலை. உட்கார வேண்டிய நேரத்தில் எங்கே உட்கார வேண்டிய? தேவனோடு இருக்கலை, இல்லை தேவ சமூகத்துக்கு கொடுக்கிற அந்த நேரத்தை கூட எனக்கு வேலையை பார்க்கிலும் தேவ சமூகம் முக்கியம் அப்படின்ற முக்கியத்துவத்தை யாரால கொடுக்க முடியல? மார்த்தாளால் கொடுக்க முடியல. ஆனால் அதே இடத்துல எனக்கு வேலைகளை பார்க்கிலும் எனக்கு தேவ சமூகம் முக்கியம் என்று மரியாள் என்ன செய்ய முடியும்? தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியும். இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போகிறோம்? வேலைகளை பார்க்கிலும் எனக்கு தேவ சமூகம்னு முக்கியத்துவம் கொடுத்து அந்த தேவ உட்கார வேண்டிய நேரத்தில், இந்த காலை நேரத்தில் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் உட்காரணும் இல்லையா? இந்த அதிகாலையில் கர்த்தரை தேடணும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைக்கிறான். அப்போ அந்த அதிகாலையில் கர்த்தரை தேடணும். இந்த அதிகாலை வேளையில் எவ்வளோ பேர் தேவனுடைய சமூகத்தில் தேடுறாங்க, இல்லை தேவ சமூகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் தெரியல. இன்னைக்கு ஏன் நம்ம முயற்சிகள் எல்லாம் பலனளிக்காமல் போகுது? இன்னைக்கு ஏன் நம்ம முயற்சிகள் எல்லாம் தோற்று போகுது? ஏன் இன்னைக்கு நம்ம முயற்சிகள் எல்லாம் பலன் இல்லாமல் போகுது? இன்னைக்கு நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சி கேட்ட என்ன செய்ய முடியல? பலனை பார்க்க முடியல. முயற்சி கேட்ட பலனை பார்க்க முடியல. அந்த முயற்சி கேட்ட காரியத்தை என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. கரெக்டாக இந்த டைல்ஸ் ஒர்க்கு பண்ணுறவங்க நேற்று அவங்க நைட்டு பேசணும். அவங்க நான் முடிக்க போகும்போது ஒரு 10:45 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். 10:45 மணிக்கு தான் நம்ம இங்கேருந்து நைட்டு கிளம்புறோம். நாங்கள் இது வேலையெல்லாம் அப்படி முடிச்சுட்டு அவங்களோட நான் பேசுகிறேன். அவங்களோட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? இந்த டைல்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க. அவங்கள கேட்டேன்,
ஒரு சாதாரண ஒர்க்கை நீங்கள் பண்ணல. இவளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கணவன் நம்மளை 2 பேருமே என்ன செய்கிறாங்க, அவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க. நாங்கள் வேலையை முடிக்க வரும்போது 10:45 தான் அங்கேருந்து என்ன செய்கிறோம், நாங்கள் கிளம்புறோம். சர்ச்சை பூட்டிட்டு அப்போ தான் கிளம்புறோம். அது வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அப்போது கவலை கேட்குறேன், சாதாரண ஒர்க் பண்ணல, காலையிலேருந்து கணவன் மனைவியாக எவ்வளோ நேரம் என்ன செய்கிறீங்க, தினந்தோறும் வேலை செய்கிறீங்க. தினந்தோறும் 10-11 மணி வேலை செய்கிறதில்ல. ஸோ இப்போ காலையில் என்ன தினந்தோறும் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் வேலைக்கு போகிறீங்க, 2 பேரும் சம்பாதிக்கிறீங்க. அப்படி 2 பேரும் சம்பாதிக்கும் போது ஒரு குறைஞ்ச வருமானம் இல்லை, ஒரு பெரிய வருமானத்தை என்ன செய்கிறீங்க, நீங்கள் தரீங்க. ஒரு பெரிய வருமானத்தை தரக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா உங்களுக்கு நம்ம குறிப்பிட்ட காசு நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குதோ அவளுக்குரிய பணத்தை என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண தொகைக்குரிய வேலையை செய்யலை, ஒரு பெரிய தொகைக்குரிய வேலையை செய்கிறீங்க. எத்தனை வருஷமான இந்த வேலையை செய்கிறீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் வேலை செய்யக்கூடாது, நீ யாராக இருக்கணும், முதலாளியாக இருக்கணும் இல்லையா? நான் உங்களை அம்மா பார்த்து சொன்னேன், நீ வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே வரவே கூடாது. ஏன்னாக்க உங்கள் வீட்டுக்கார் யாராக இருக்கிறாரு, முதலாளியாக இருக்கிறார். நீ வேலை செய்ய வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை, அகங்காரத்தில் இல்லை. அந்த வாய்ப்பு நமக்கு தேவையில்லை. ஏன்னா வீட்டுக்காரர் அவரே என்ன 4 பேரை வச்சு வேலை செய்கிறாரு, 10 பேரை வச்சு வேலை செய்கிறாரு. அந்த எல்லைக்குள்ளே தான் யார் இருக்கணும், நீங்கள் இருக்கணும். ஆனால் ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, அவங்க ரட்சிக்கப்படாத குடும்பம் அல்ல. ஸோ கணவன் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு. என்ன சொல்ல போனால் அந்த ஊருக்குள்ளேயே முதல்ல சுவிசேஷத்தை கொண்டு போனது அவங்க தானா. அந்த ஊருக்குள்ளேயே முதல்ல ஊருக்குள்ளே சுவிசேஷம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம், சுவிசேஷம் கொண்டு போன குடும்பம், மற்றவங்களாம் சுவிசேஷம் அறிவித்த அந்த குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு மூத்த விசுவாசியாக இருந்து எனக்கு சபைக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போகிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் கேட்கும்போது சொல்லுவாங்க, ரெகுலராக நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்களா அப்படின்னா, வேலை தான் என்ன செய்ய மாட்டேன். அவன் சொல்கிற வார்த்தை, வேலை இருந்தால் என்ன செய்ய மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டோம். வேலை இருந்தால் சர்ச்சுக்கு போக மாட்டோம். அப்போ என்ன, அப்போ எது முக்கியம், எனக்கு தேவ சமூகத்தை விட எனக்கு வேலை தான் முக்கியம். இன்னைக்கு நான் அவரை சொல்கிறேன் இல்லையா, அவரை போல இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டால் தெரியாது நமக்கு. நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரி, நீ ஒரு வேலை இல்லை, நீ பல வேலையில் தேடினாலும் சரி, அவருக்கு ஒரே வேலை இல்லையா. யாருக்கு, இப்போ நான் சொன்னது அவருக்கு ஒரு வேலை தான். என்ன வேலை, இந்த டைல்ஸ் ஓட்ட வேலை மட்டும் தான் அவர் ஒர்க். வேற எந்த வேலைக்கு அவர் போக முடியாது. ஆனால் மரியாள் கில்லாடி, என்னது மரியாள் யாரு, பற்பல வேலைகளை செய்வதில் அப்படின்னு அர்த்தம். மோசே எகிப்தில் உள்ள சகல சாஸ்திரங்களையும் கற்று தெரிஞ்சவர் இல்லையா. அப்போ மரியாள் கிட்ட நீ டைல்ஸை ஒட்டுனாலும் ஒட்டுவா, நீ களவழி போடுனாலும் போடுவா, நீ செங்கல் கொடுனாலும் கொடுவா, நீ போய் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணுவா. அவளுக்கு தெரியாத வேலையே கிடையாது. அதான் பற்பல வேலைகள் அப்படின்னு சொல்கிறான். ஒரு வேலை செய்கிறவனே எப்படி இருக்கணும், உயர்ந்த இடத்துல இருக்கணும்னா பல வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும். இப்போ ஒரு வேலை செய்கிறவனுக்கு ஒரு வேலை செய்ய, இப்போ இந்த டைல்ஸ் ஓட்டுறாங்கன்னா அவனுக்கு அது மட்டும்தான் வேலை. இப்போ இது முடிஞ்சிச்சு, அடுத்த ஒர்க்கு இல்லைன்னா அவனுக்கு என்ன கிடையாது, வேலை கிடையாது. ஆனால் மற்றவனுக்கு எப்படி, அவன் சொன்னான் டைல்ஸ் ஆள் இல்லையா, நான் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணுறேன், எலக்ட்ரிக் ஒர்க் இல்லையா, நான் பிளம்பிங் ஒர்க் பண்ணுறேன், ஒரு பிளம்பிங் ஒர்க் இல்லையா, நான் கொத்தனார் வேலை செய்கிறேன். மார்த்தாள் எப்படிப்பட்டவள்னா எல்லா வேலையும் கற்று தேறினவன். மார்த்தாளுக்கு தெரியாத வேலையே கிடையாதுன்னா அவள் எப்பயும் சும்மா இருக்கவே. இப்போ ஒரு வேலை தெரிஞ்சவங்க ஒரு வேலை தான் செய்ய முடியும், அவங்க அடுத்த வேலை என்ன செய்ய முடியாது. இப்போ ஒரு கொத்தனாருன்னு சொன்னால் அவங்க எதான் செய்ய முடியும், கட்டடம் கட்டுற வேலை செய்ய முடியும், பூசி வேலை அவ்வளோதான் செய்ய முடியும். அவங்களுக்கு எந்த வேலை தெரியாது. அவங்கள போய் அந்த டைல்ஸ் ஓட்டனா அவங்களுக்கு ஒட்ட தெரியாதுன்னுவாங்க இல்லையா. பிளம்பிங் பண்ணுங்கன்னா எனக்கு தெரியாதுன்னுவாங்க, ஒயரிங் பண்ணுங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, பெயிண்டிங் பண்ணுங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்த்தாள் யாரு, கொத்தனார் வேலையும் செய்வா, பெயிண்டிங் வேலையும் செய்வா, பிளம்பிங் வேலையும் செய்வா, ஸோ ஒயரிங் வேலையும் செய்வா, ஸோ டைல்ஸ் ஓட்டுவா, எல்லா வேலையும் அவளுக்கு தெரியும். அப்படின்னா இவளுக்கு எப்பவே என்னவே கிடையாது, ஓய்வே கிடையாது. அப்ப எப்படி இருக்கணுவ, ஓய்வே இருக்கல. எப்படி இருக்கணும், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும் இல்லையா. ஆனால் அவன் சொல்ற வருத்தம் என்ன, நான் வருத்தப்படுறேன்னு சொல்றான். நான் இவ்வளவு பிரயாசம் எடுக்கிறேன், இவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், என் முயற்சி எனக்கு என்ன கொடுக்கல, எனக்கு பலன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல, நீ கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, அதனால அவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்கல. இல்லைன்னா உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க உன்னால முடியல, அதனால அவர் கொடுக்கறத அவரால் கொடுக்க முடியல. இன்னைக்கு 4வது நாள் நமக்கு சொல்றது என்னது, இன்னைக்கு 4வது நாள் நமக்கு என்ன சொல்றது, இன்னைக்கு நமக்கு சொல்றது என்னது, இன்னைக்கு 5வது நாள் இல்லையா. இன்னைக்கு 5வது நாள். இன்னைக்கு நமக்கு சொல்றது என்னது, உன்னால முயற்சி பண்ணி முடியாதது என்னால் செஞ்சு முடிக்க முடியும். உன்னால் செஞ்சு முடிக்க
முடியாததை என்னால் செஞ்சு முடிக்க முடியும். எனக்கு நான் உனக்கு செஞ்சு முடிக்கிறேன்னா முன்னாளுக்கு நான் எதிர்பார்க்கறது உன்னால் செய்ய முடியும்னா என்னாலையும் செய்ய முடியும். நீ முடியாதுன்னு நீட்டேன்னா என்னாலையும் முடியாது. நீ முடியாதுன்னு சொல்லிட்டா என்னாலையும் முடியாது. நீ முடியும்னா நானும் சொல்லுவோம் முடியும். என்ன முடியும்? எல்லாவற்றை பார்க்கலாம் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கனால முடியுமா? கேள்வி நமக்கு முன்னாடி வைக்கிறார். முடியும்னு எவ்வளோ பேர் வாயில சொல்லிட்டு வாழ்க்கையில் செய்யாம போறதில்லை. முடியும்னு சொல்றத வாயில மட்டுமல்ல வாழ்க்கையில செய்யணும். மரியாள் யாரு? முடியும்னு வாயில சொல்லல, அவ வாழ்க்கையில செஞ்சா. மரியாளும் முயற்சி பண்ணா, மார்த்தாலும் முயற்சி பண்ணா இல்லையா? யாரை கொண்டு வர? லாசரவை வெளியே கொண்டு வர மரியாளும் முயற்சி பண்ணா, மார்த்தாலும் முயற்சி பண்ணா. மார்த்தாலும் முயற்சி என்ன கொண்டு வரல? நல்ல பலனை கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? அவளால் முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன சொன்னார் அவரு? எல்லாவற்றை பார்க்கலாம் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? வேலையை பார்க்கலாம் வேலையை விட எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா? மரியாள் சொன்னாங்க என்னால் முடியும்னு சொன்னாங்க. மார்த்தா என்ன சொல்லிட்டா? என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ்வளோதான். என்னால் முடியாதுன்னு வாயில சொல்லலை, ஆனால் எதில் சொல்லிட்டாங்க? வாழ்க்கையில சொல்லிட்டாங்க. சில விஷயத்த நான் முடியும்ன்றது வாயிலையும் சொல்லலாம், வாழ்க்கையிலையும் சொல்லலாம். முடியாதுன்றத வாயிலையும் சொல்லலாம், வாழ்க்கையிலையும் சொல்லலாம். ஆனால் முடியாதுன்றத மார்த்தாள் வாயில சொல்லலை, எதில் சொல்லிட்டு போயிட்டாங்க? வாழ்க்கையில சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அவர் வீட்டில் உட்கார்ந்துக்கிறார், அவர் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். இந்த எங்க போயிட்டாங்க? உங்களை விட உங்ககிட்ட இருக்கிறத விட தேவ சமூகத்தை விட எனக்கு வேலை தான் முக்கியம்னு போனாங்க. பத்தியா? அந்தம்மா இப்போ போறாங்க, ஐயா எங்க தம்பி என்னால் முயற்சி பண்ண எவ்வளோ காப்பாற்ற முடியல, நீங்க காப்பாற்றி கொடுங்க. என்னால் முடியாது. ஏன் முடியாது? எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க உன்னால முடியாதுன்னா உனக்கு நீ எதிர்பார்க்கிறத செய்ய என்னாலையும் முடியாது. ஈஸியா ஒரே தாண்ட சொல்லிட்டு போயிடுவார். எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல நான் எதிர்பார்க்கிறத செய்ய உன்னால முடியாதுன்னு நீ எதிர்பார்க்கிறதையும் செய்ய என்னால முடியாது. இப்ப நீ எதிர்பார்த்த நான் செய்யணுமா? நான் எதிர்பார்க்கறத நீ செய். நான் எதிர்பார்க்கிறத அவர் எதிர்பார்க்கிறத நம்ம செஞ்சுட்டா நம்ம எதிர்பார்க்கிறத அவர் செய்யறாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? காசை கூட துட்டு கூட எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கிறா? வேலையை விட எனக்கு முக்கியத்துவம் கொடுன்னு எதிர்பார்க்கிறான். வேலையை விட நான் சொல்றேன், நம்ம சாதாரண வீட்டில் இருக்கும்போது நம்மளை முக்கியத்துவப்படுத்தணும், நம்மளை முக்கியப்படுத்த நம்ம எதிர்பார்க்கல. அப்ப தேவன் என்ன செய்யறா? எல்லாவற்றை பார்க்கணும் என முக்கியம் நீ நினைச்சேன்னா நானும் சொல்லுவேன், உன்னால நீ என்ன முக்கியம் நினைக்கிறியோ அதை நானும் செய்ய முடியும். இப்ப மாத்திரம் என்ன செய்ய முடியல? அவர் எதிர்பார்க்கதை செய்ய அவங்களால முடியல. அவரும் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கதை செய்ய என்னாலையும் முடியாது. இன்னைக்கு ஏன் நம்ம எதிர்பார்க்கறத ஆண்டவர் செய்யல? அவர் எதிர்பார்க்கறத நம்ம செய்யல, நம்ம எதிர்பார்க்கறத அவர் செய்யல. அவ்வளவுதான். வேற ஒன்றும் விஷயமே கிடையாது. பெரிய ஒரு மாற்றே கிடையாது. அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நம்ம செய்யல, அவர் நம்ம எதிர்பார்க்கறத அவர் செய்யல. அவ்வளவுதான். அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? வேற ஒன்றும் எதிர்பார்க்கல. எல்லாவற்றை பார்க்கணும். எனக்கு என்ன பண்ணு? எனக்கு முக்கியத்துவம் கொடு, என்ன தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடு. இது உன்னால செய்ய முடியாதுன்னு நீ எதிர்பார்க்கறதை செய்ய என்னால முடியாது. நம்பர் 2 வாசிக்கலாம். மீண்டும் வாசிக்கலாம். மீண்டும் அதே வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 10:38. லூக்கா 10:38 வாசிக்கலாம். பின்பு அவர் கிராமத்துக்குள் பிரவேசித்தார். அங்கே ஒரு ஸ்திரீ தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தரைக்கு உட்கார்ந்து அவள் வசனத்தை கேட்கல, அவருடைய வசனத்தை அவன் என்ன செய்கிறான்? கேட்டுக்கொண்டிருக்கான். அதிகமான நேரம் கொடுக்கறத விட எனக்கு அதிகமான நேரம் கொடுக்க உன்னால முடியும்னா நீ எதிர்பார்க்கிறத செய்ய என்னால முடியும். எதுக்கு அதிகமான நேரம் கொடுக்கிறியோ எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமான நேரம் எனக்கு உன்னால கொடுக்க முடியும்னா, அதிகமான நேரம் நீ எனக்கு கொடுக்க முடியும்னா நீ எதிர்பார்க்கிறத செய்ய என்னால முடியும். அப்ப 2வது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறா? அதிகமான நேரம் நாம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும் எதிர்பார்க்கிறார். முதல்ல என்ன சொன்ன? தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்ன. ஒன்னு கொடுக்கணும், வேலைகளை பார்க்க எல்லாவற்றை பார்க்கலாம் தேவனுக்கு என்ன பண்ணுங்க? தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். 2வது என்ன கேட்கிறோம்? ரெண்டாவது தேவன் என்ன சொல்றார்? 2வது தேவன் என்ன செய்கிறார்? தேவன் என்ன செய்ய பார்க்கிறார்? எல்லாவற்றை பார்க்கலாம் இல்லையா? எல்லாவற்றை பார்க்கலாம். முதல்ல சொன்ன எல்லாவற்றை பார்க்கணும் பண்ணும் முக்கியத்துவம் தேவனுக்கு. 2வது என்ன சொன்னோம்? அதிக நேரம், மற்றதுக்கு அதிக நேரத்தை விட
தேவ சமூகத்துக்கு என்ன செய்யணும்? நீ அதிக நேரம் கொடுக்கிற நபராக இருந்தா, தேவ சமூகத்துக்கு நீ அதிகமான நேரம் கொடுக்கிற நபராக இருந்தா, அதிகமான நேரத்தை கொடுக்கிற நபராக இருந்தா கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நாம் எதிர்பார்க்கத அவரால் செய்ய முடியும். நாம் எதிர்பார்க்கத செய்ய முடியும். நாம் எதிர்பார்க்கத அவரால் செய்ய முடியும். எப்ப முடியும்? அதிக நேரங்கள். எதுக்கு அதிக நேரம் கொடுக்கிறியோ அதை விட தேவ சமூகத்தில் அதிக நேரம் கொடுக்கிற நபராக இருந்தா. ஏன்னா அங்க மரியாதை பத்தி சொல்லப்படுது, அவள் உட்கார்ந்து அப்படின்றார் இல்லையா? உட்கார்ந்து என்ன அர்த்தம்? ரொம்ப நேரம் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். நிர்ணயிக்கிற சீக்கிரமா அவங்க கிளம்ப போறாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆள் நின்று இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க சீக்கிரம் என்ன செய்ய போறாங்க? அவங்க கிளம்பி போக போறாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன? உட்காராங்கன்னு அர்த்தம். ஆட அமர உட்கார்ந்து நின்று நிதானிச்சு என்ன செய்ய போறாங்கன்னா அவங்க கிளம்ப போறாங்கன்னு அர்த்தம். அப்ப அங்க மரியாதை என்ன செய்யறாங்கன்னா நிக்கல, மரியாதை என்ன செய்ய நிற்கிறாங்க? உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்படி என்ன அர்த்தம்? அதிகமான நேரம் என்ன உட்கார்ந்து பேசுறாரு, உட்கார்ந்து அவங்க கேட்கிறாங்க. அப்ப எதை விட எனக்கு அதிகமான நேரம்? தேவனோடு இருக்கிறதற்கு மற்ற இடத்துக்கு கொடுக்கிற நேரத்தை விட நான் தேவனுக்கு கொடுக்கிற நேரம் அதிகமாக இருக்குமானால், இன்னைக்கு சராசரி ஒரு நபர் 2.25 மணி நேரம் ஆண்டவருக்கு கொடுக்கணும். இது ஒரு தசமபாக நேரம். இது ஒரு தசமபாக நேரம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களை எத்தனை பேருங்க ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாது. எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம்? நான் சொல்ல ரட்சிக்கப்பட்டு நல்லா வளர்ந்துருக்கிறேன், நாங்கள் பெரிய ஆட்கள், நாங்கள் ஏசனாரை விட பெரிய ஆளு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இன்னைக்கு 3 மணி நேரம் நீங்கள் தேவ சபத்தை கொடுக்குறீங்களான்னு கேட்டால் தெரியாது. அவங்க யார்? ஏசனாதரை விட பெரியவங்க. ஏசனார் சின்னவர், அவங்களாம் யார்? ஏசனாருக்கு அக்கா, ஏசனாருக்கு அண்ணன், ஏசனாருக்கு அப்படி பெரியவங்க, ஏசை விட பெரியவங்க. அந்த ஏசை விட பெரியவங்கன்னு சொல்கிறவங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு ஆண்டவருக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனை பேர் நாங்கள் 3 மணி நேரம் நாங்கள் தார்ப்பணம் செய்கிறோம், 3 மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், 3 மணி நேரத்துக்கு மேலே என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ நேரம் இருப்பான்னு கேட்டால் தெரியாது. 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 3 மணி நேரம் கூட நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற நபராக இருந்தால், கொடுக்க முடியலன்னா அது சொல்லுவார், 3 மணி நேரம் என்னோடு இருக்கனால முடியலன்னா நீ எதிர்பார்த்ததை செய்ய என்னால் முடியாது. ரெண்டாவது என்ன எதிர்பார்க்கிறார்? அதிகமான நேரம் நம்ம அவரோடு கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதிகமான நேரம். முதல்ல என்ன எதிர்பார்த்தார்? எல்லாவற்றை பார்க்கணும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறார் இல்லையா? ரெண்டாவது என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லாம் நான் சொல்றேன், ராங் காலோட கூட 2 நிமிஷம் பேசுறோம், ராங் நம்பரோட கூட என்ன செய்யறோம்? 2 நிமிஷம் நம்ம பேச வேண்டியிருக்கு இல்லையா? ராங் நம்பரோட கூட 2 நிமிஷம் பேசுறோம். ஆனா ஏசனாவோட பேச நமக்கு நேரங்கள் கிடையாது. அதிகமான நேரம் தேவ சமூகத்தில் நம்ம கொடுக்காத ஒரு நபராக இருந்தா கர்த்தர் ஒரு நாளும் நம்ம முயற்சி பண்ணதை கர்த்தர் நமக்கு முடிக்க நம்மளால முடியாது இல்லையா? இப்போ அந்த வசனம் திரும்ப பாருங்க அந்த 38 பின்பு பிரயாணமாய் போகையில் அவள் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே ஒரு ஸ்திரீ ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாளோ சரி, இப்போ பற்பல வேலைன்றாங்க இல்லையா? இப்போ வீட்டு வேலையை எடுத்த கூட எவ்வளோ வேலை இருக்குது? வீடு கூட்டணும், பாத்திரம் தேய்க்கணும், சமைக்கணும், அதை பண்ண, துணி துவைக்கணும், காய வைக்கணும், மடித்து வைக்கணும், எத்தனையோ வேலை இருக்கு இல்லையா? இதுக்கு எவ்வளோ நேரம்லாம் பிடிக்கும்? மார்த்தாள் என்ன செய்ய முடியுது? இவ்வளோ வேலைகளுக்கு ஏகப்பட்ட நேரத்தை கொடுக்க முடியுது. ஆனால் என்ன செய்ய முடியல? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வசனத்தை அவங்கள கேட்க முடியல. இன்னைக்கு நான் சொல்ல எங்க வேணாலும் போக முடியுது, எந்த வேலை செய்ய சொன்னாலும் செய்ய முடியுது. ஆனால் கொஞ்சம் தேவ சமூகத்தில் உட்காருங்கன்னு சொன்ன என்ன செய்ய முடியும்னா, அரை மணி நேரம் உட்காந்தா கையை நீட்டுறாங்க, காலை நீட்டுறாங்க, உட்காடுறாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள அவங்கள உட்கார வைக்கிறது பாடா போயிடுது. எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு 3 மணி நேரத்துக்கு இல்லையா? சாதாரண ஒரு ஸ்கூலுக்கு ஒரு எல்கேஜி போகுதுன்னா அதுக்கு எப்போ விடுறாங்க? 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பிள்ளையை வெளியே விடுறாங்க.
அதுபோல் அது வரை எங்கே உட்காந்துக்குது? ஒரு சாதாரண ஒரு குழந்தை 2 மணி நேரத்துக்கு மேலே எங்கே உட்காருது? உட்கார்ந்து இடத்த விட்டு இல்லாமல் உட்காந்துக்குது இல்லையா? சர்ச்சுக்குள்ளே வந்து 3 மணி நேரம் ஆராதனைனா 30 மணி நேரம் வெளியில் போயிட்டு வருவாங்க. ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளை எவ்வளோ நேரம் உட்கார முடியுது? 2 மணி நேரம் உட்கார முடியுது. அதால் என்ன செய்ய முடியுது? 2 மணி நேரம் உட்கார முடியுது. ஆனால் ஒரு பெரிய ஆளுக்கு அந்த பிள்ளையை பெற்றெடுத்த அப்பாவுக்கு அம்மாவுக்கும் என்ன செய்ய முடியல? 2 மணி நேரம் வந்து உட்காரது என்ன செய்ய முடியறதில்ல இல்லையா? அவங்க பார்க்குறாங்க, நம்ம 3 மணி நேரம் உட்கார என்ன செய்ய முடியாது. அது என்ன செய்யலாம்? பாட்டு முடிஞ்ச பிறகு போகலாம், ஆராதனை முடிஞ்ச பிறகு போகலாம், பாதி பிரசங்கத்தில் போகலாம், பிரசங்கம் முடிஞ்ச பிறகு போகலாம். ஆக மொத்தம் என்ன, இந்த காமர்களை கால் வச்சுட்டு போனால் உங்களுக்கு பயங்கர சந்தோஷம். எதாவது சியோன் மலையில் போய் கால் வச்சுட்டு வந்த மாதிரி அவங்களுக்கு சந்தோஷம், பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி சந்தோஷம். ஒரு நாள் கத்தனை எதிர்பார்க்கறதை செஞ்சு முடிக்க முடியாது. ஒரு நாள் எதிர்பார்க்கறத கத்தை செஞ்சு முடிக்க முடியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் கொடுக்க ஒரு ராங் நபரோட கூட என்ன செய்ய முடியுது? 2 நிமிஷம் பேச முடியுது. ஆனால் தேவனுடைய என்ன செய்ய முடியல? ஒரு அதிகமான நேரங்கள். அதான் சங்கீதம் 1, 2, 3 இப்படி சொல்லுது இல்லையா? 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனமும் இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும், அப்படின்னு அர்த்தம் அதிகமான நேரம், பகலிலும் இரவில் அப்படின்னு அர்த்தம் அதிகமான நேரம் வேதத்தில் படிக்கிறோம்னு சொல்லல. தியானம் அர்த்தம் அப்படியே உட்கார்ந்து யோசிக்கிறது. எப்ப யோசிக்கிறாங்களோ? நைட்ல யோசிக்கிறாங்களா? எதை? வசனத்தை யோசிக்கிறாங்க இல்லையா? இதான் நான் அந்த வாரம் முழுசும் அந்த பெராய படத்தை அப்படியே கதை ஞாபகப்படுத்தினே வர்றாரு. என்னது? இந்த பெராய படத்தை மக்கள் எல்லா சபையும் ஓவர்டேக் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஏன் போனாங்க? வேத வசனம் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் ஆராய்ந்து பார்த்தாங்களாம். யாரு? பெராய பட்டணத்து மக்கள் வேத வசனம் இப்படிதான் இருக்கிறதா என்று அதை என்ன செஞ்சு பார்த்தாங்களாம்? ஆராய்ஞ்சு பார்ப்பாங்களாம். படிச்சுட்டு போயிடுறதில்ல. கடை ஒரு சங்கீதம் எடுத்து பைபிள் படிச்சீங்களா? படிச்சுட்டேன். எப்போ என்ன படித்தோம்? ஒரு சங்கீதம் படிச்சிட்டோம்ல. ஒரு சங்கீதம் படித்தா நமக்கு என்ன படித்த மாதிரி கணக்கு? பைபிள் படித்த மாதிரி நமக்கு கணக்கு இல்லையா? நீதிமொழி ஒரு அதிகாரம் படிச்சா என்ன படித்த மாதிரி கணக்கு? நமக்கு பைபிள் படித்த மாதிரி கணக்கு. ஆனால் பைபிளை முறையாக உட்கார்ந்து அதை படித்து ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம என்ன கிடையாது, நேரம் கிடையாது. காலையில் எழுந்து ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் செய்கிறாங்க. ஆனால் பைபிள் எவ்வளோ நேரம் படிச்சுன்னு கேட்டால் கேட்க நாதி கிடையாது. இந்த பைபிள் தொடர்றதுக்கு என்ன கிடையாதுன்னா ஒரு காரியம் கிடையாது. அப்போ எந்த நபர்கள் தேவ சமூகத்துக்கு அதிகமான நேரம் முக்கியத்துவம் கொடுக்கறது மட்டுமல்ல, என்ன கொடுக்கணும்? அதிகமான நேரம். மாத்தால என்ன செய்ய முடியாது? அதிகமான நேரம் என்ன செய்ய முடியாது? என்னால் உட்கார முடியாது. ஏன்னா அர்த்தம், எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்குது. மாதாளுக்கு என்ன இருக்குது? ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஆனால் மரியாளுக்கு என்ன இருக்குது? வேலை இருக்குது. அதே போல தான் அவளும் இருக்கிறா. அவள் செய்கிற அத்தனை மணி அவளுக்கும் இருக்குது. எனக்கு அதை காட்டிலும் தேவ சமூகத்தில் அதிக நேரம் அமர்ந்திருப்பது யாரால முடியும்? மரியாளால முடியும். ஆனால் இயேசு சொன்னார், மார்த்தாளே நீ முயற்சி பண்ண உனக்கு செய்ய முடியாது, ஆனால் மரியாள் முயற்சி பண்ணா என்னால் செய்ய முடியும். ஏன் முடியும்? நான் எதிர்பார்க்கறத செய்ய அவளால் முடியும்னா அவள் எதிர்பார்க்கறத செய்ய என்னாலையும் முடியும். அப்போ ரெண்டாவது என்ன எதிர்பார்க்கிறா? அதிகமான நேரம் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்பர் 3 யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அவர் சொல்றத விசுவாசிக்க நம்மளால முடியும்னா, அவர் நமக்கு சொல்றத விசுவாசிக்க நம்மளால முடியும்னா நாம் எதிர்பார்க்கிறதையும் அவரால் செய்ய முடியும். நாம் எதிர்பார்க்கிறதையும் அவரால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். 37வது வசனத்தை பார்க்கலாம். 37வது வசனத்திலிருந்து அடுத்த வசனம் வந்தார், இருந்தது என்றார். அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 பேரும் இருக்கிறாங்க இல்லையா? மார்த்தாளும் இருக்கிறாங்க, மரியாளும் இருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றார்? பொதுவா சொல்றார். என்ன சொல்றார்? கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றார். உடனே என்ன சொல்றாங்க? மார்த்தாள் என்ன சொல்றாங்க? வேணான்னு சொல்றாங்க இல்லையா? கல்லை எடுத்து போடு வேணான்னு சொல்றாங்க. மரியாள் என்ன சொல்றாங்க? ஒண்ணுமே சொல்ல அமைதியா இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்ய முடியுது? இயேசு சொன்னதை மார்த்தாளால விசுவாசிக்க முடியாதுன்றா. நீங்க சொல்றதை என்ன நம்ப முடியாதுன்றா. ஆனா மரியாள் என்ன சொல்றாங்க? நீங்க சொல்றதை என்ன நம்ப முடியும். என்னது? மூணாவது என்ன முடியணும்? மூணாவது என்ன எதிர்பார்க்கிறா? அவர் சொல்றத அப்படியே நம்ம விசுவாசிக்கணும், இல்ல அப்படியே நம்ம நம்பணும்னு விரும்புறார். அவர் நமக்கு சொல்றத நம்ம என்ன செய்யணும்?
விசுவாசிக்கணும்னு விரும்புறாரு. அவர் சொல்றத என்ன செய்ய விரும்புறாரு? நம்பணும்னு விரும்புறாரு. அவர் சொல்றத அப்படியே என்ன செய்யணும்? கல்லை எடுத்து போடனா மறு பேச்சே கிடையாது. யாரால? மரியாளால. ஆனா மார்த்தாள் சொல்றாங்க, நீங்க சொல்றதை என்னால் நம்ப முடியாதுங்க. வாயில சொல்லல, அவ என்ன சொல்றா? மறுமொழியா வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிச்ச. என்ன சொல்றா? நீங்க சொல்றதை நம்ப என்னால முடியாது. ஆனா மரியாதை என்ன செய்ய முடியும்? சொல்றீங்களா? எஸ், நான் அப்படியே நம்ப முடியும், நான் அப்படியே விசுவாசிக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றதை எவ்வளவு பேர் அப்படியே விசுவாசிக்க முடியும், எவ்வளவு பேர் விசுவாசிக்க முடியாது. அப்ப விசுவாசத்தின் அடையாளம் என்ன? கல்லை எடுத்து போனா எடுத்து போடணும், அவ்வளவுதான். இதை விடுனா விட்டுறணும், அவ்வளவுதான். இதை செய்யணும் செய்யணும், அவ்வளவுதான். இதை பண்ணணும் பண்ணணும், அவ்வளவுதான். அது என்னால முடியாதுன்னா அவரால் சொல்ல என்னாலையும் முடியாது. உன்னால முடியாதுன்னா என்னாலையும் முடியாது. உன்னால முடியும்னா என்னால முடியும். உன்னால என்ன முடியும்? 3 கத்து எதிர்பார்க்க மாட்டேன். ஒன்னு என்ன சொல்ற எதிர்பார்க்கிற? அதிக முக்கியத்துவம் எனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். 2 என்ன எதிர்பார்க்கிறார்? அதிக நேரம் எனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். 3 என்ன எதிர்பார்க்கிறார்? நான் சொல்றதை அப்படியே நீ விசுவாசின்னு எதிர்பார்க்கிறார். இது 3 யாரால செய்ய முடியும்? மரியாளால செய்ய முடியுது இல்லையா? ஆனா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, யாரால செய்ய முடியல? மார்த்தாளால செய்ய முடியல. விசுவாசி தான் ஒரே சபையில் இருக்கிறாங்க, ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரே பாசகம் இருக்கிறாங்க. ஒரு ஆளால சொன்னா இந்த 3 செய்ய முடியும்ன்றாங்க. ஒரு ஆள் சொல்றாங்க என்னால முடியாது. முடியாதுன்ற ஒரு பாத்து சொல்றாரு, என்னாலையும் முடியாது. முடியும்னு சொல்ற பாத்து சொல்றாரு, என்னால முடியும். இன்னைக்கு முடியுமா முடியாதுன்றதை நம்ம தான் முடிவெடுக்கணும். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. அவரால் எல்லாம் முடியும். என்ன முடியும் அப்படின்னு நம்ம கேட்டா அவர் சொல்லுவார், நீங்க முயற்சி பண்ணி முடியாதது என்னால் செஞ்சு முடிக்க முடியும். நீங்க முயற்சி பண்ணீங்க, ஆனால் உங்களால் முடியல. லாசர்வை சுகமாக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியல. ஆண்டவர் சொன்ன, உங்களால் முடியாதது என்னால் முடியும். எதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ, அந்த முயற்சி பண்ணி எதெல்லாம் கூட முடியாமல் போச்சோ, அதையெல்லாம் இந்த காலையில் என்னால் செய்ய முடியும். இந்த 5வது நாள் நமக்கு சொல்கிறது அதுதான். உங்களால் முயற்சி பண்ணி முடியாதவன் போனது என்னால் முடியும். உங்களால் முடியலன்னு சொன்னீங்கல்ல, அது என்னால் முடியும். நீங்கள் எதெல்லாம் எங்களால் முடியலன்னு சொன்னீங்களோ அது எல்லாம் முடியும். அது முடியணும்னா, நான் எதிர்பார்க்கதை நான் செய்யணும்னா, உங்கள்கிட்ட நான் ஒரு 3 காரியத்தை எதிர்பார்க்குறேன். நீ அதை செஞ்சிட்டேன்னா நான் இதை செய்வேன், நீ அதை செய்யலைன்னா நான் இதை செய்ய மாட்டேன். என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குறீங்க? எல்லாவற்றை பார்க்கலாம் எனக்கு முக்கியத்துவம் கொடுப்பியா? ஆமான்னு வாயில சொல்றது மட்டுமல்ல, அது வாழ்க்கையிலும் இருக்கணும். வேலையை விட எனக்கு தேவன் முக்கியம் அப்படின்னு தேவ சமூகத்துக்கு வருவியா? வர வேண்டிய நேரத்தில், வரக்கூடாத நேரத்தில் ஆண்டவர் கேட்கல, வர வேண்டிய நேரத்தில் வர முடியுமோ உன்னால? நம்ம 2வது கேட்குறான், எல்லாவற்றை கொடுக்குற நேரத்தை விட எனக்கு அதிகமான நேரம் கொடுக்க உன்னால முடியுமா? 3வது ஆண்டவர்கிட்ட கேட்கறது, நான் சொல்றத அப்படியே விசுவாசிக்க உன்னால முடியுமா? இது 3ஐயும் முடியும் என்று வாயில மட்டும் சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைவேற்ற போகாமல் இருந்துட்டு பிரயோஜனம் இல்லை. முடியும் நீ வாயில சொல்ற இல்லையோ, ஆனால் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றினா கர்த்தர் இன்றைக்கு நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அதை உனக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தம். அவர் எதிர்பார்க்கிற ஒன்றை நம்ம செய்யாம நாம் எதிர்பார்க்கிற ஒன்றை நிச்சயமாக செய்ய மாட்டார் என்பது நாம் படிச்சிருக்க இந்த வேதத்தினுடைய அத்தாரிட்டி. இந்த வேதம் அப்படிதான் பைபிள் சொல்லுது, நான் படிக்க பைபிள் அப்படிதான் சொல்லுது. அப்ப தேவனை எதிர்பார்க்கறத செய்யணும் இல்லையா? அப்புறம் மட்டும் எதிர்பார்க்கிறார். இந்த 3ஐயும் நம்ம செய்வதற்கு அர்ப்பணிச்ச ஆண்டவரே இது என்னால் செய்ய முடியும் என்று நாம் ஒப்பு கொடுத்தோம்னா, நம்ம அர்ப்பணிச்சோன்னா, அதை செய்ய ஆரம்பிச்சோன்னா அவரும் நமக்கு செய்ய ஆயத்தம். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷித்தமாக தகப்பனே துதிக்கிறோம் ஐயா.
நாங்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணி எங்களால் முடியாமல் போச்சோம், அதையெல்லாம் அந்த காலை வெளியில் நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். இதெல்லாம் நாங்கள் முயற்சி பண்ணோம், ஆனால் எங்களால் முடியலப்பா. எவ்வளோ முயற்சி பண்ணோம், எங்களால் முடியல. இந்த காலை வெளியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களால் முயற்சி பண்ணி முடியாமல் போனதையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு முடிய வச்சு இந்த காலை வெளியில் ஆசீர்வதிங்க சாமி. கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன முயற்சி எடுத்து எது முடியாமல் போச்சு ஆண்டவரே, அத்தனை காரியத்தையும் இந்த காலை வெளியில் நீர்மடி பிள்ளைகளுக்கு செய்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். இதெல்லாம் இவங்க மட்டும் எதிர்பார்க்குறாங்களோ அவங்க எதிர்பார்க்க அந்த காரியங்கள் எல்லாம் இந்த காலை வெளியில் கர்த்தர் நீங்கள் செஞ்சு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்திடுங்க. தேவக்கரன் கூட இருக்கட்டும், ஆளுகை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.